வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நரேந்திர மோடியும் சர்ச்சைகளும் பிரிக்க முடியாமலேயே இருந்திருக்கின்றார். இந்த நிலையில நரேந்திர மோடி நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதுல அவர் திருமணமானவர் என்று குறிப்பிட்டார். இன்னார் ஜசோதாபென் என்ற பெண்ணை தன்னுடைய மனைவி என்று குறிப்பிட்டார் என்பதுதான் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. நரேந்திர மோடி திருமணமாகாதவராகவே அறியப்பட்டவர். இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு பிரமாண உறுதியானது விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. காங்கிரஸ் இதை கையில் எடுத்திருக்கிறது. நரேந்திர மோடி மீது நாங்கள் இதை ஒரு புகாராவே சொன்னோம், அவர் மனைவியை கைவிட்டு விட்டார் என்று சொன்னோம். ஆகையினால இது ஊர்ஜிதப்படுத்துகிறது என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, அரசியல் தலைவர்களுடைய தனி வாழ்க்கை விவாதத்துக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காட்டு. இது நாள் வரை பிரம்மச்சாரி என்று பேசப்பட்டும் கருதப்பட்டும் வந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி. ஆனால் அவரே தன்னுடைய வேட்பு மனுவில் கொடுத்துள்ள பிரமாண வாக்குமூலத்தில் அவர் திருமணமானவர் என்றும் மனைவி பெயர் ஜசோதாபென் என்றும் தெரியவந்துள்ளது. நரேந்திர மோடிக்கும் ஜசோதாபென்னுக்கும் முறையே 17, 14 வயதில் திருமணமாகியுள்ளது. வெகு சில நாட்களே இல்லற வாழ்வு நடந்துள்ளது. இதன்பின் சுமார் 45 ஆண்டுகளாக இருவருக்கும் தொடர்பில்லை. காரணம், மோடி தன் இளம் வயதிலேயே RSS பிரச்சாரகராக பொதுத் தொண்டராக தன் வாழ்க்கையை தகவமைத்துக் கொண்டதே. திருமதி ஜசோதா ஒரு மிகச்சிறிய ஊரில் ஓர் எளிமையான பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். நரேந்திர மோடியின் நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜசோதா மறு கல்யாணம் குறித்து சிந்திக்காத கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எனலாம். நரேந்திர மோடியின் இத்திருமண விவகாரம் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசின் திக்விஜய் சிங்கும் ஏற்கனவே பேசி வந்ததுதான் என்றாலும் தற்போது மோடியே வெளிப்படுத்தியதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மோடி இதுநாள் வரை தன்னைத்தானே மறைத்தது நியாயம்தானா? தான் செய்தது தவறில்லை என நம்பும் பட்சத்தில் அதை RTI ஆக்டிவிஸ்ட் மற்றும் உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என பல முனைகளிலும் அவரது எதிரிகள் நிர்பந்தம் தரும் வரையில் அமைதி காத்தது ஏன் என்பது ஒரு பக்கவாதமாக உள்ளது. அதே சமயம் ஒரு தனி நபரின் அந்தரங்க வாழ்க்கை பொதுத்தளத்தில் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டுமா? அவரது பொது செயல்பாடுகளை கொண்டு மதிப்பிட்டால் போதாதா? அப்படி பார்த்தால் இந்திய அரசியல்வாதிகள் யாருடைய அந்தரங்கமும் பெருமைப்படத்தக்கது என கூற வாய்ப்பு இல்லையே. NT திவாரி, சசி தரூர் என எத்தனையோ வெளியில் தெரிய வந்ததும் தெரிய வராததுமாக பல அரசியல் பிரமுகர்களை கண்டதுதானே இந்த தேசம். ராகுல் காந்தியின் பெண் தோழி குறித்த சர்ச்சையும் எழுந்ததே என்பது மற்றொரு பார்வை. ஒரு மனிதனை அக வாழ்க்கை வேறு, புற வாழ்க்கை வேறு என வேறுபடுத்தி பார்ப்பதா? அகத்தையும் புறத்தையும் இணைத்தே மதிப்பீடு செய்வதா? இது உள்ளிட்ட பல கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில் நாம் எழுப்ப இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாண்டியன். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் செய்தி தொடர்பாளர் அம்மையார் லலிதா குமாரமங்கலம் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். லலிதா குமாரமங்கலம் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சமூக ஆர்வலரும் அரசியல் ஆய்வாளருமான திரு ராமசுப்ரமணியன் நிகழ்ச்சியில் இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஹிதயத்துல்லா அவர்களும் இணையிருக்கிறார். நான் லலிதா குமாரமங்கலம் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தன்னை திருமணமாகாதவராக பிரகடனப்படுத்திக் கொண்டவர், அதை தேர்தலில் வெல்றதுக்கான ஒரு தகுதியாக கூட சொல்லி இதனால எனக்கு வாக்களிங்கன்னு மோடி சொன்ன உதாரணங்களும் உண்டு. இந்த நிலையில திருமணமானவர் என்று தன்னுடைய வாக்குறுதியில், அதாவது தன்னுடைய இந்த ஒரு பிரமாண பத்திரத்தில் அவர் சொல்லியிருப்பது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னார், இன்னைக்கு ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்பது அத்தனை தவறா? எதிர்கட்சிகளுக்கு மோடியை பத்தி ஏதாவது குறை சொல்லணும்னு ஒரு அவங்களுக்கு விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு டாபிக் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாங்க நம்ம நாட்டின் மக்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் அதை பற்றி பேசாம சில தலைவர்களின் சொந்த வாழ்க்கையை பத்தி பேசி, என்னோட கருத்து என்ன, நாங்க நம்ம வாக்காளர்களை நாங்க ஏமாத்துறோம், சீட் பண்றோம். தலைவர்களுடைய சொந்த வாழ்க்கை இதே மாதிரி நாங்க சோனியா காந்தி வெளியூர் போனாங்க சிகிச்சைக்கு, அதை பத்தியே நான் சொன்னேன். சில விஷயத்துல நம்ம சில கோடுகளை தாண்டக்கூடாது. பர்சனல் லைஃப் பற்றி மோடியோ பாரதிய ஜனதாவோ முந்தைய காலங்களில் விமர்சித்தது இல்லையா?
அவங்க பர்சனல் லைஃப், அவங்க அரசியல் வாழ்க்கையில் உடன்பாடுல இல்ல ஈடுபட்ட இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா அதுக்காக என்னுடைய பாரதிய ஜனதாவும் நரேந்திர மோடியும் தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விவாதத்துக்கோ விமர்சனத்துக்கோ உட்படுத்தினது இல்லையா? இல்லீங்க. இப்ப நம்ம சசி தரூரோட மனைவி இது பண்ணது என்று சொல்லி ஒரு பெண்ணுக்கு ஒரு விலையை குறிப்பிட்டு சொல்றது அப்படிங்கிறது, ஒரு பண மதிப்பை குறிப்பிட்டு சொல்றது அப்படிங்கிறது தனிப்பட்ட தாக்குதலா உங்களுக்கு படலையா? அந்த சூழ்நிலையே தனிங்க. நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து சிறு வயசுல வந்து திருமணம் ஆயிருக்கு. அவர் அண்ணனே அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. பிரச்சனை என்னன்னா நீங்கள் செய்யாதவர்கள் இல்ல அப்படிங்கறத நீங்க உணரணும். முடிக்க விடுங்க. பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு வந்து பொது மக்கள் இல்ல, அனைத்து மற்ற கட்சிக்காரங்களோட தலைவர்களா இருக்கட்டும், உறுப்பினரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. மோடி பிரதமர் ஆயிடுவாரு, எப்படியோ அதை தடுக்கணும். எந்த விஷயம் கிடைச்சாலும் சின்ன விஷயமா இருக்கட்டும், அது வந்து ரெலவெண்டா இருக்கட்டும், இல்ல தேர்தல் நேரத்துல வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியமான இது இல்லைன்னாலும் அதை வச்சு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாருங்க, இஷ்யூஸ பத்தி பேசாம இதை பத்தி பேசுறாங்க. கட்சி, குறிப்பிட்ட காங்கிரஸ் கட்சி 10 வருஷம் ஆட்சியில இருந்து இனி வரைக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மருமகனுக்கு எத்தனை ஊழல்ல, எத்தனை கிட்டத்தட்ட லேண்ட் டீல்ஸ்ல ஹரியானால குறிப்பிட்டு அதை பத்தி கேள்விய பாராளுமன்றத்துல கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்னைக்கு ஒருத்தரோட சொந்த வாழ்க்கையை எடுத்து அதுவும் அந்த சொந்த வாழ்க்கையில சரி அவர் வந்து கல்யாணம் பண்ணாரு, அவர் மனைவியோட குடும்பத்துக்கு நிறைய ஊழல் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் இருந்தா அது கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்கலாம். அவர் மனைவியை விட்டு அவர் பிரம்மச்சாரி என்று அவரும் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இல்ல நான் திருமணமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நோக்கிய கேள்வி, அதை பற்றிய கேள்வி அத்தனை தவறாங்கிறது கேள்வி. அவர் டிவோர்ஸ் பண்ணிக்கல, அவ்வளவுதான். லீகலா டிவோர்ஸ் ஒரு டெக்னிக்காலிட்டி அப்படிங்கிறது, திருமணம் ஆனது ஒரு டெக்னிக்காலிட்டி. அவரும் அவர் மனைவியும் ஒன்னா வாழ்ந்ததே கிடையாது. ரைட். நான் திரு பாண்டியன் அவர்கள்ட்ட, ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த திரு பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். நாங்கெல்லாம் நாங்க வந்து வெறும் இஷ்யூஸ பேசுவோம், நாங்க வந்து ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கூட, ஆம் ஆத்மி கட்சி கூட இதை வைத்து அவர் திருமணமானவர் அப்படின்னு சொல்லி அதை பற்றிய விமர்சனம் செய்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது கேள்விக்குள்ளா இருக்கு. இல்ல, அப்படி ஆம் ஆத்மில எங்கேயுமே செய்யல. ஏன் செய்யல? அடுத்தது இதுல முக்கியமானது, இதை வைத்து ஆம் ஆத்மி அரசியல் செய்யலையா? ஆமா, செய்யல. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய கருத்து ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல, ஏத்துப்போம், நிச்சயமா ஏத்துப்போம். நான் இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை, கிளின்டனுக்கே ஒரு நடந்துருச்சு. அந்த நடந்ததெல்லாம் வந்து அந்த நாடுகள்ல பெரிய விஷயம், ஏன்னா மக்கள் சம்பந்தப்பட்டது. இந்தியா என்னுடைய கேள்வி, இதை ஆம் ஆத்மி கட்சி கையில் எடுக்கலைங்கிறீங்க. எடுத்திருக்குன்னு நான் சொல்றேன். தனிப்பட்ட முறையில இந்த விவாதத்தை ஆம் ஆத்மி கட்சி கையில் எடுக்கலையா? எடுக்கல. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு காலையில ட்வீட் செய்திருக்காரு. அது சொல்றேன், நானே சொல்றேன். ரீட்வீட் செஞ்சிருக்காரு. இதை வச்சு அரசியல் செய்யலங்க. இல்ல, அதுல சொல்லியிருக்கிறதே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொய் சொல்லியிருக்காருதான் பாயிண்ட். அது உண்மையை மறைத்திருக்கார். பொய் சொல்ல இந்த விஷயத்தை கையில் எடுக்கல, மாறா வந்து பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. இல்ல, நான் சொல்றது கேள்வி ஒண்ணு. அதாவது இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு ஏற்கனவே 3 முறை மனு தாக்கல் செஞ்சிருக்காரு முதலமைச்சரா. அப்ப எல்லாம் இந்த ஒய்ஃப் இருக்கிற விஷயத்த அவர் சொல்லல. முதல் முறையா இப்ப சொல்லிருக்காரு. இதுக்கு காரணமும் சுப்ரீம் கோர்ட் தான். இப்ப 3 முறையா மறைச்சு இப்ப சொல்ல வேண்டிய நெருக்கடி இருந்ததுனால சொல்லிட்டாரு. இது வந்து எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? இது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாவும் நான் பார்க்கிறேன். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட அதான் கேட்க வருகின்றேன். தலைவர்களுடைய தனி வாழ்க்கை அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டதா, விவாதத்துக்கு அப்பாற்பட்டதா உங்களுடைய பார்வை? டெபினட்டா அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். அதாவது தவறான முறையில் இருக்குமே, ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வெளிச்சத்துக்கு வரும். அதை பத்தி பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இப்ப மோடியை பத்தி இப்ப நம்ம பேசுகின்றோம் அப்படின்னா, இதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல வரேன். நீங்க சொன்னது போல இந்த சசி தரூர் சமாச்சாரத்தில் எனக்கு கூட உடன்பாடு இல்லை. அது கொஞ்சம் அருவருப்பான ஒரு கமெண்டாகத்தான் நான் பார்த்தேன். தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அது எனக்கு அது அந்த ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல்லா தான் இருந்தது. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. இருப்பினும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இதுவரைக்கும் அவர் வந்து மனு செய்த பொழுது பிரமாண பத்திரத்தில் வந்து மேரேஜா இல்லையான்னு கேட்டோம்னா டேஷ் தான் போட்டுத்தார். இந்த தடவை வந்து ஸ்பெசிபிக்கா குறிப்பிட வேண்டும் என்று குறிப்பிட்டதுனால மட்டுமல்ல,
2009 அவருடைய மனைவி யார் என்பது உலகத்திற்கு தெரிஞ்சது. அவங்களுடைய இன்டர்வியூ எல்லாம் பத்திரிகைகள்ல வந்திருக்கின்றது. அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் விதி நடக்கின்ற வகையில இதெல்லாம் செல்லுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்தது 2வது பாயிண்ட், திரு மோடி அவர்கள் கல்யாணம், அவங்க அம்மையார் சொன்னது போல கல்யாணம் ஆன பிறகு அவர் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி நடந்த சமாச்சாரம். அது ஒரு ஏதோ சடங்கு விவாதம், அதுவல்ல விவாதம். நேற்றைக்கு ஒன்று சொன்னார், இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறதாங்கிறதா கேள்வி. இல்ல மறைக்கிறதா எனக்கு நான் படவே இல்லைங்கிற. அதாவது அவருடைய வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட நீங்க நிறைய புத்தகங்கள்லாம் படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை பத்தி, மோடியை பத்தி வராத விஷயமே கிடையாது. இன்னைக்கு என்ன மோடியை பத்தி பேசுறதுனாலும், அதாவது அவரை எதை செஞ்சாலும், அவர் சட்டை போட்டாலும், என்ன ஷர்ட் போட்டார், என்ன கண்ணாடி போட்டார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக அதை பத்தி பேசப்படுகிறது. அவ்வளவு பெருசா ஒண்ணுமே இல்ல. அவருக்கு கல்யாணம் ஆச்சு, அவ்வளவுதான். அவர்கள்ட்ட அதைத்தான் கேட்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வது அவர் வழிமொழிகிறார். என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது, அவரே நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நாள் முன்னாடி சொல்லல. அதான் சொல்றேன், டெக்னிக்காலிட்டி. அவர் ரொம்ப சிறு வயசுல அவங்க திருமணம் ஆச்சு. அவருக்கு அவர் மனைவியோட நான் ஒரு பிரம்மச்சாரி ஆகையினால எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என்னுடைய மனைவி இன்னார் அப்படின்னு சொல்லும்போது அது நிச்சயமா கேள்வி கேட்கக்கூடிய விஷயம். வாக்கு கேட்கலையே இதை வச்சுட்டு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு கேட்டிருக்காரு. ஹிமாச்சல் பிரதேசத்துல பேசும்போது ஐ எம் சிங்கிள், வேணா உங்களுக்கு எக்ஸாக்டா குறிப்பிடுறேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேசத்துல ஐ ஹேவ் நோ ஃபேமிலி டைஸ், ஐ எம் சிங்கிள், ஹூ வில் ஐ பி கரெக்ட் ஃபார் கரெக்ட் சொல்லும்போது இந்த ஒரு பிரம்மச்சாரிங்கிற ஒரு கார்டை தேர்தலுக்காக அவர் பயன்படுத்தும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வி நான் பதில் கொடுக்க உண்மையா சொல்றேன். நான் இது அரசியல் விளையாட்டுல உங்க இதுல உங்க ஷோல நரேந்திர மோடியோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன், அவரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காரு. ஆனா பொதுவாவே மோடிஜி அவரு ஒரு 5 வருஷத்துல ஒரு முறை தான் அவர் குடும்பத்தோட வீட்டுக்கு, அவங்க ஃபேமிலி ஹவுஸ்க்கு ஒரு தடவை தான் போவாரு. வெற்றி பெற்ற பிறகு அவங்க அம்மையாரோட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு போவாரு. இல்லாட்டி அவருக்கு அவர் குடும்பத்தோட தொடர்பே இல்ல. அவர் பிரம்மச்சாரியா தான் கடந்த ஒரு 50 வருஷம் இல்லன்னா 45 வருஷம் ஆகுது வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தன்னோட வாழ்க்கைய நாட்டின் சேவைக்காக அர்ப்பணித்தவர். இன்னைக்கு அவர் அரசியல் வந்தார், அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இருந்தவர், அது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவரு முன்னையே சொல்லியிருக்காரு, எனக்கு மனைவி இருக்காங்க, கல்யாணம் ஆனது, ஆனா அதுக்கு எந்த கட்டத்திலையும் ஜெஷோதா பெண்ணினுடைய மனைவி எனக்கு டெக்னிக்கலா திருமணம் ஆச்சு, நீங்க டெக்னிக்கல் சொல்றீங்க. நாங்க எல்லாருமே அரசியல்வாதி, நான் போற இடத்துல எல்லாம் என் குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை குழந்தைங்க, இத்தனை பேர் எதிர்கட்சிகளால முந்தைய காலகட்டத்தில் எழுப்பப்படுது. முந்தைய காலகட்டத்தில் நீங்க சிங்கிளா மேரிடான கேள்வி எழுப்பப்படுது. நீங்க 2012 மென்ஷன் பண்ணுவீங்களா இல்லையாங்கிறது விவாதிக்கப்படுது. அப்பெல்லாம் சொல்லாம இப்ப நான் மேரிட்னு சொல்லும்போது நாட் கம்பல்சரி நீங்க அது சொல்லிதான் ஆகணும், அந்த எல்லா இது போடணும் கம்பல்சரி இல்ல. இவர் சொன்னது அந்த விஷயம் உண்மை. சுப்ரீம் கோர்ட்டோட ரூலிங் வந்திருக்கு, நீங்க ஒண்ணுமே பிளாங்கா விடக்கூடாது, அது போடணும்னு சொல்லி அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. இது வெறும் டெக்னிக்காலிட்டி என்று நீங்கள் சொல்ல, காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்கிறதா? அரசியல் தலைவர்களுடைய தனி வாழ்க்கை விவாதத்துக்கு உட்பட்டதா, விவாதத்துக்கு அப்பாற்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்க, இதையே இந்த நிகழ்ச்சியில நாம் எழுப்புகின்றோம். மோடி திருமணமானவர் என்பதை மறைத்து விட்டார் என்று காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்ட, நான் காங்கிரஸ் கட்சியின் திரு ஹிதயத்துல்லா அவர்கள்ட்டே இந்த பகுதியை ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். இது ஒரு விஷயமா, மோடிக்கு திருமணம் ஆச்சு இல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாட்டில் ஒரு முக்கியமான விஷயமா என்பது பிரதானமாக எழுந்திருக்கிறது. இன்னைக்கு பல பிரஸ் கான்பரன்ஸ் கொடுத்திருக்கீங்க, ஒவ்வொரு தலைவரும் காங்கிரஸ் கட்சியில இதை மையப்படுத்திய பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். திக்விஜய் சிங் சொல்றார், மோடி திருமணமானவர் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். இளம்பெண்ணை உளவு பார்ப்பவர், தன் மனைவியின் உரிமையை மறைத்தவர். இந்திய பெண்கள் இவரை நம்ப முடியுமா என்று கேட்கிறார். இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா காங்கிரஸ் கட்சி கருதுதான். என்னை பொறுத்தவரை மோடியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தலையிட விரும்பல. அவர் திருமணம் ஆனவர் தான், கட்டிய மனைவியோடு அவர் வாழவில்லை என்பதெல்லாம் அவருடைய பிரச்சனை. இப்ப பிரச்சனை இப்பொழுது அந்த மனைவி காத்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது எனக்கு திரு மோடி அவரிடமிருந்து தொலைபேசி வரும், நான் அவருடன் வாழ இருக்கிறேன் என்று காத்திருப்பது கூட அவருடைய விஷயம். ஆனால் விஷயம் என்னவென்றால், கடந்த ஒவ்வொரு தேர்தல்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்தும் கூட தன்னை சிங்கிள் என்று சொன்னார். காரணம், அப்ப இந்த மனைவி இருக்கிறது வெளியே வரல. இந்த நேரத்துக்கு மன்னிக்கணும் தெரியுது, குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், சிங்கிளா மேரிடான்ற இந்த காலத்துல அவர் எதுவும் குறிப்பிடல.
அவர் வந்து சிங்கிளும் சொல்ல மேரிடும் குறிப்பிடல, எதுவுமே குறிப்பிடலங்கிறது தான் உண்மை. யூ ஆர் கரெக்ட். நீங்க சரிதான். எதுவுமே குறிப்பிடாது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல. இப்படி இருக்கும் பொழுது இப்ப மேரிடன் சொல்லும் பொழுது எப்ப வெளியே மக்களுக்கு வெளியே தெரிஞ்சிச்சோ அப்ப உண்மை சொல்வது என்பது முன்னுக்கு முரணாக பேசுகின்ற ஒரு விஷயம் என்பதை இதுல என்னன்னா இதுல காலம்லாம் பிளாங்கா விடலாமான்னு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வரும்போது விட்டா என்ன தப்புங்கிற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் எடுத்தது அப்படிங்கறதையும் உங்கள்கிட்ட நான் சுட்டி காட்டினோம். நான் இப்ப என்ன கேட்கிறேன், திரு மோடி அவர்கள் சாதாரண கட்காரியோ அல்ல ராஜ்நாத் சிங்கோ அல்ல, பிரதமருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் சீதை, அதாவது உங்களுக்கு நல்லா சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், சீதையும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். உலகத்தில் எத்தனை பேருக்கு மனைவியில் இருக்காங்க, அதை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப இந்த அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போக விரும்பல. இந்த பிரம்மச்சாரியம் என்று இதுவரை சொல்லி வெளியே அந்த மாதிரி ஒரு உருவகத்தை ஏற்படுத்தியது என்பது ஒவ்வொரு விஷயம் மாநிலங்களுக்கு வந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஒரு பக்கம் தவறு என்பதும் இன்னொரு பக்கம் சரி என்பதும் வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு அங்கே வளர்ச்சி இல்லை என்று அவர்களுடைய அமைச்சர்கள் சொல்வதும் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய அமைச்சரவையிலே 3 ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த மனிதர்கள் இருப்பதும் ஊழலை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்லி எழுப்பியிருப்பது காங்கிரஸ் தலைவர்கள் மோடியுடைய திருமண இஷ்யூ பத்தி ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். லலிதா குமாரமங்கலம் அம்மையார் ஒண்ணு சொன்னா, ஒரே ஒரு நிமிஷம். லலிதா குமாரமங்கலம் அம்மையார் ஒண்ணு சொன்னாங்க, சோனியா காந்தி குடும்பத்தினர் ஊழல் சொன்னாங்க. வாஜ்பாய் அவருடைய குடும்பத்தினுடைய ஊழலும் நமக்கு வெளியே வந்தது தெரியும், வசதியா அதை மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து கட்காரியுடைய குடும்பம் மட்டுமல்ல, அவருடைய டிரைவர்ல இருந்து அவருடைய வாட்ச்மேன் வரை தவறு செஞ்சதும் வெளியே வந்துச்சு. அதனால ஊழல் என்று எடியூரப்பாவுடைய மகன், மகள், மருமகன் அத்தனை பேருக்கு வந்து பெங்களூர்ல பிளாட் கொடுக்கப்பட்டது, வீட்டு மனை கொடுக்கப்பட்டது. இப்படி ஊழல்களை வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் மீது குற்றம் சொல்றதுனாலதான் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரேன். தனி மனித வாழ்க்கை ஊழலை பத்தி அதெல்லாம் பிரச்சனை, இது தனி மனித வாழ்க்கையை பற்றி இவ்வளவு பெரிய விமர்சனத்தை செய்யணும்ங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு திருமிகு அத்வானி இருக்கிறார், அவருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவர் திருமணமானதை மறைக்கவும் இல்லை, அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவர் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அர்த்தம் என்ன? அதாவது ஒரு சாதாரண தலைவர் அல்ல, இன்னைக்கு அதாவது RSS நியமிக்கப்பட்டு பாரதிய ஜனதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரதமர் வேட்பாளர். அது ஒழுக்கத்திற்கு பேர் போன RSS இருக்கக்கூடியவர் இந்த பொய் சொல்லுவது கூடாது என்பதால் தான் நான் இதை சொல்றேனே ஒழிய இல்லை என்றால் இன்னைக்கு கொடுத்திருக்கீங்க நிகழ்ச்சியில இல்ல 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 ஒழுக்கம் அவங்க சொல்றாங்க. ஒழுக்கம் என்று அவங்க சொல்றாங்க சொல்ல வரேன், நான் சொல்லல. இல்ல நீங்க திரும்ப அவர்கள் ஒழுக்கம் என்று தங்களை சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து இதை செய்யலாமா என்று நான் கேட்கின்றேன். இரண்டாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் லலிதா குமாரமங்கலம் பதில் சொல்லணும். இவ்வளவு நாள் வரைக்கும் இதை சொல்லாம இன்னைக்கு சொல்றது இதே டெக்னிக்காலிட்டி. அவர் வந்து திருமணம் செய்து கொண்டார், அதை மறைக்க ஊடகத்தில் ரிப்போர்ட் வருது, திக்விஜய் சிங் பேசுறார். இது புதுசா இன்னைக்கு எழுப்பப்படல, முன்பும் இது சார்ந்து கேட்கப்படுது. அப்ப அமைதி நிறைய மக்களுக்கு தெரியும் அவர் திருமணம் ஆனவர். அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு சிறு வயசுல ஆயிருக்கு, எனக்கும் என் மனைவி வந்து என்னைக்கு சொன்னார், ஒரு 4-5 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. 2009 சொல்லியிருக்காரு. அந்த அம்மையார் சொன்னாரே தவிர மோடி ஒரு இடத்துல எனக்கு பேசுவாங்க அம்மையார். அந்த அம்மையார் வந்து இந்த விஷயத்தை எடுத்து வெளியில தானா பேசுனதே கிடையாது. அந்த அம்மையார் போய் அவங்கள போய் கேள்வி கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த பதில கொடுத்திருக்காங்க. அந்த அம்மையார் பொதுவா அவங்களே வந்து நான் மோடிஜி இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, அவரோட மனைவி அச்சத்துல அவங்க செய்ய வந்திருக்கலாம் இல்லையா? இல்லீங்க, அவங்கள போய் ஏதோ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம் வந்தது. நரேந்திர மோடி மீதான அச்சத்துல அவங்க செய்யல அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கும் நரேந்திர மோடி ஒரு வேறுபாடு இல்லீங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழல. பல இதுல வந்து சிறு வயசுல இந்த மாதிரி 2009 அவங்க கொடுத்த இன்டர்வியூல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு, என் கணவர் பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், அவர் இன்று மிகவும் சக்தி வாய்ந்தவர்,
எனக்கு இந்த வாழ்க்கையை தவிர வேற வழியே இல்ல, இந்த விளைவுகள் எனக்கு நல்லா தெரியும், ஆகையினாலதான் எல்லாத்தையும் சொல்றாங்க. he is a very powerful person. I will not say anything against my husband. He is very powerful. This job is all that I have to survive. So அச்சத்தின் காரணமா அவங்க வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லலாமா? இல்லைங்க, அச்சன்னா அது வந்து பல இதுக்கு இருக்கு. அவங்க வந்து மோதிஜி என்ன வந்து கொடுமைப்படுத்துவாங்கன்னு அந்த பயத்துல அவங்க சொல்லல. விளைவுகள் நினைச்சு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சக்தியா இருக்கிறவரு பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்க மேல இருக்கிற பப்ளிக் ஐ இருக்கு பாருங்க, மீடியாவோட இது இருக்கு பாருங்க. 24 மணி நேரம் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க என்ன சாப்பிடுறீங்க, ஏசி போடுறீங்களா இல்லையா, என்ன மாதிரி சோப் யூஸ் பண்றீங்க இல்லாத ஆரம்பிச்சு எல்லாம் கேள்வி கேட்கறது இன்னைக்கு தயாரா இருக்காங்க. அந்த லேடி வந்து she values her privacy. அதனால அவங்க வந்து இந்த இதுக்கு வரவே விரும்பல. அவங்களும் சமீபத்துல கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க, நரேந்திர மோடி பிரதமர் ஆவார்னு சொல்ல. இது வெறும் திணிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. போய் கேட்டா அவங்க ஏதாவது வழி இல்லாத வாயை திறந்தா நம்ம யாரும் பேச வேண்டியது இருக்கு. அவங்களா வெளியில வந்துட்டு ஏதாவது எப்போது ஒரு தடவை கூட ஏதாவது பேசியிருக்காங்களா? ரைட், நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட அதான் கேட்கிறேன். இந்த மாதிரி தனி மனிதர்கள் மீதான, அதாவது அரசியல் தலைவர்களுடைய தனி மனித வாழ்க்கை மீதான ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்காத கட்சி இல்லைன்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா சொல்லலாம், காங்கிரஸ் சொல்லலாம், எல்லா கட்சியும் சொல்லலாம். இதுல ஓரளவுக்கு ரெஸ்ட்ரெயின்ட் அரசியல் தலைமைகள் கடைபிடிக்கணுமோ? அதாவது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். காஞ்சி மகாசுவாமிகள் அவரை பத்தி நடந்த ஒரு விவகாரம் ஒண்ணு சொல்றேன். அவர்கிட்ட ஒரு 70-75 வயது ஆன பிறகு ஒரு அன்பர் கேட்கிறார், உங்களுக்கு 13 வயசுல நீங்க வந்து காஞ்சி மடத்துக்கு அதிபதியா வந்துட்டீங்க, மடாதிபதியா வந்துட்டீங்க, உங்களுக்கு பெண்களோட தொடர்பே கிடையாது, எப்படி அது மாதிரி இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அப்போட அசரே என்னடா நானாடா அதெல்லாம் பண்ணினேன், எல்லாம் காமாட்சி அல்லவா காப்பாற்றினாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான. இதற்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்புன்னா, லைஃப்ல இந்த மாதிரி சில பேருக்கு நடக்கின்றது, கல்யாணம்ங்கிறது ரொம்ப தெளிவானது. என்ன தொடர்புன்னா, திரு மோடி அவர்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்லி ஒரு கல்யாணம் ஆச்சு, ஆனால் அவருக்கு அந்த கல்யாண வாழ்க்கையில விருப்பம் இல்லை. அவர் வந்து சன்னியாசியா போகணும்னு சொல்லிட்டு ஹிமாச்சல மலைகள்ல போய் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு டெஸ்டினி அவர் வந்து பப்ளிக் லைஃப்ல கொண்டு வந்தது. அவர் நான் புரிஞ்சுக்கிறேன், அவர் ஓரளவுக்கு அரசியல் வாழ்வுல வந்த பிறகுதான். அப்போ 17-18 வயசுல விவரம் தெரியாதா? ஆமா, டெஃபினட்டா என்னன்னா அவருக்கு அதுல விருப்பமே கிடையாது சார். அவருக்கு திருமண வாழ்க்கையில விருப்பம் கிடையாது. அவர் வந்து சன்னியாசியா போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணம் கொண்டவர். அவரை வந்து டெஸ்டினி வந்து அரசியல்ல கொண்டு வந்தது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொடுமே ஒழிய இதுல பெரியவரோட கம்பேர் பண்றோம். ஆமா, அதுவும் அவர் சொன்னது என்னன்னா, எல்லா டெஸ்டினி தான், அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது இறைவன் திருவுள்ளம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க பெரியவரோட கம்பேர் பண்ணிருக்கீங்க, சுப்பிரமணியன் சுவாமி மகாத்மா காந்தியோட கம்பேர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. மகாத்மா காந்தியோட நீங்க பேசும்பொழுது அப்ப அதை பத்தி நீங்க அதை பத்தி சொன்னதுனால நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. அவருக்கும் அவரை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஒரு சில மாசங்களுக்கு முன்பாக இந்தியா டுடேல அவருக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை பத்தி எழுதின உடனே வெயிட் அ மினிட், அதுக்கும் பேசு, அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு லெட்டர் ஸ்டடி எடிட்டர்ல ஒருத்தர் என்ன எழுந்தார்னா, இத்தகைய ஒரு வாழ்க்கை காந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று இப்பொழுது தெரிந்தது என்றால் அவர் இன்னைக்கு கம்பி எண்ண வேண்டிய அபியூஸ் ஆஃப் விமன் என்கின்ற சட்டத்தின்படி அவர் ஜெயில போட்டிருப்பாங்க. அவர் யாரோ ஒருத்தர் லெட்டர் எழுதினாங்க. சோ நீங்க அதனால அவருக்கு மகாத்மா காந்தி இதுக்கும் எழுதுறதுல சம்பந்தமே கிடையாது. அப்ப இன்னும் நாம வந்து அவர் மகாத்மா உயர்ந்தவராதான் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் கேட்க விரும்புறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருத்தரும் இன்னைக்கு முலாயம் சிங் யாதவ் காங்கிரஸ் கட்சியோட அவரோட கட்சி வந்து கூட்டணியில இருக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? கூட்டணியில இருக்குங்கிறது வாதக்குரிய விஷயம். இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு? ரேபிஸ்க்கு ஏன் ஹேங்கிங் கொடுக்கணும் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம முழு தேசத்தில் பெண்களோட செக்யூரிட்டியே கிடையாதுங்க. டெல்லி வந்து ரேப் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட். ஒரு இந்த மாதிரி ஒரு மோசமான அஸ்ராம் பாபுவோட கருத்துக்கள் எடுக்கலாமா? அஸ்ராம் பாபு என்ன சொன்னார்னு எடுக்கலாமா? அஸ்ராம் பாபு விஷயத்துல பாரதிய ஜனதா என்ன நிலைப்பாடு சொல்லலாம்? பெண்களோட உரிமையை பெரிய அளவுக்கு கண்டிக்கல தம்பி. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, பெண்களோட உரிமையை வந்து எதிர்த்து இவர் என்னமோ பெரிய நான் ஒரு பெண் தயவுசெய்து என்ன ஒரு வார்த்தை பேச விடுங்க. இல்லன்னா அஸ்ராம் பாபு இது மாதிரி ஒரு அதாவது அஸ்ராம் பாபுவை பத்தி பேச்சு வந்த பிறகு
அவர் அங்க குஜராத் சைடுல இருக்கின்றார் அப்படின்னு இதுல நாங்க இன்டர்ஃபியரே பண்ண மாட்டோம்னு சொன்னவர் யாரு? திரு மோடி அவர்கள். அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்க. அது மாதிரி தவறான பண்ண எஸ் யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ஹிம் சொன்னவர். அவர் வந்து டிஃபெண்ட் செய்து பண்ணி பேசின தலைவர்களும் உண்டு. அவர் மீது கடுமையா பேசாம பொறுத்த வரைக்கும் அவர் தப்புனாரா நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. லா டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ். விவாதம் அஸ்லாம் பாபு பற்றியதல்ல. ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மோடி திருமணமானவர் என்று தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருப்பதுதான் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுத்துக்கொண்டு ஏன் அன்று அவர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை இன்று சொல்கிறார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. எழுப்பக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட தான் நான் கேட்க இருக்கின்றேன். தனி வாழ்க்கையை நீங்க விவாதத்துக்கு உட்படுத்தி இருக்கீங்க. மற்ற இஷ்யூ பேஸ் தான் நீங்க எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு விவாதத்துல புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா மோடியுடைய ஒரு பர்சனல் லைஃப் இன்றல்ல நேற்றல்ல திக்விஜய் சிங் தொடர்ந்து செய்து வருகிறார். உங்களுடைய தலைமைக்கு உங்களுடைய தலைமைகளை மையப்படுத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களை மையப்படுத்தி தனி வாழ்க்கை மையப்படுத்திய விமர்சனங்களை முந்தைய காலங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் இதை எழுப்பியிருப்பது அப்படிங்கிறது ஏற்புடையது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். மோடியுடைய மனைவி அச்சப்பட்டு சொன்னாரா நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க. நியாயம் இருக்கு, அதுல ஒரு மிகப்பெரிய நியாயம் இருக்கு. சமீபத்தில் அந்த அம்மா போய் பேட்டி எடுக்கும் போது அந்த அம்மா எல்லா உண்மையும் சொன்ன மறுநாளே அந்த இடத்தை விட்டு அந்த அம்மா அப்புறப்படுத்தப்பட்டு அவர் காணாமல் போன ஒரு நிலைக்கு வந்தார். இதுல உண்மை என்னன்னு சொன்னா ஏதோ குழந்தை புள்ளியா இருக்கும் போது மோடி கல்யாணம் பண்ணாருங்கிறதா அல்ல, விவரம் அறிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாரு. அந்த அம்மையார் சரியா படிக்கிறேங்கிறதுக்காண்டி ஒதுக்கி வச்சாரு. அதற்காகவே அந்த அம்மா படிச்சு ஒரு ஆசிரியராக மாறி தெளிவா வந்திருக்கிற வச்சு சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க அவரை பற்றி அந்த அம்மையார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக நான் என்ன சொல்ல வரேன், கட்டிய மனைவி அவர் காப்பாத்தல ஒதுக்கி வைக்கலங்கிறதா எங்க வேலை கிடையாது. ஆனா இன்னைக்கு காஞ்சி பெரியவர் அப்பழுக்கற்ற ஒரு மாமுனிவர். அவரு முஸ்லீம்களுடைய பாங்கு சத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்படி நிறுத்தக்கூடாது, அந்த சத்தம் தான் என்னை தினந்தோறும் காலை எழுப்பி பூஜை புனஸ்காரம் செய்ய வைக்கிறது என்று சொன்ன ஒரு மதசார்பின்மைக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, அவர் கூட 5வது ஒரு காஞ்சி மடம் என்பது அந்த சைவ மடத்தில் ஒரு மடம். ஆனால் துவாரகை மடத்துடைய அந்த சங்கராச்சாரியர் என்ன சொன்னார் தெரியுமா? திரு மோடி அவர்கள் சைவ மதத்துடைய மந்திரமாக இருக்கக்கூடிய ஹர ஹர சங்கரா சிவ சிவ சங்கரா என்பதை மாற்றி கடவுளுக்கு இணையாக ஹரஹர மோடி என்று சொல்லுகிறார். இதை அவர் செய்தால் நாங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம், நமோ நாராயணா என்பது வைணவ மதத்துடைய மந்திரம். அந்த மந்திரத்தை கடவுளுக்கு தன்னை இணையாக கொண்டு போய் நிற்பட்ட மட்டுமல்ல, சத்தீஸ்கர் அந்த மாநிலத்தில் சிவலிங்கத்தை அப்புறப்படுத்திவிட்டு மோடி படத்தை வழங்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சூழலையும் அங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய இமேஜை கடவுளாக கொள்வது இந்து மதத்திற்கு விரோதமான ஒன்று, எல்லா மதத்திற்கும் எதிரான ஒன்று. இப்படிப்பட்ட இன்றைய கேள்வி அதை மையப்படுத்தி சொன்ன விஷயங்களுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. என்னுடைய கேள்வி ராகுல் இல்ல. அப்போ இப்ப நீங்க இதை பேசினா பாஜக தலைவர்கள் ராகுல் காந்தியுடைய கேர்ள் ஃபிரெண்ட் பற்றி கேள்வி எழுப்பினா ஏற்புடையதா இருக்குமா உங்களுக்கு? சார் நீங்க தாராளமா சார், நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன், கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லட்டும், அவர் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லட்டும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும். ஏன் இருப்பதை இல்லை என்று ஒரு பிரம்மச்சாரி என்பவன் மிகச் சிறந்தவன், அவன் மதிக்கத்தக்கவன். ஆனால் ஒரு பிரம்மச்சாரியத்தை அதாவது மோடி பிரம்மச்சாரிகள் தான் இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்களை ஆளுகிறார்கள். இவர்களால் தான் இந்த நாட்டுக்கு பிரச்சனை, இந்தியாவுக்கு பிரச்சனை. ஆக பிரம்மச்சாரியம் உயர்ந்தது, ஆனால் போலி பிரம்மச்சாரியம் என்பதுதான் மிக தாழ்ந்தது. அதை செய்வதனால் தான் நாம் அவரை எதிர்க்கிறோமே ஒழிய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் மனைவியை காப்பாற்றால இந்தியாவை காப்பாற்றாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திக்விஜய் சிங் ஏன் காப்பாற்றல, அவங்க ஏழ்மை நிலையில இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க திக்விஜய் சிங் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் உங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன்கள் ஒவ்வொருவரும் இன்னைக்கு கான்பரன்ஸ்ல பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம். சார் திக்விஜய் சிங் எழுப்புற விஷயத்துல ஒரு பகுதி உண்மை உங்களுக்கு உலகத்துக்கு வருதா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இல்லைங்களே, ஏன் ஒரு பிரச்சனை எழுப்புறீங்க? அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, மோடி எவ்வளவு பெரிய பங்களால வாழ்ந்துட்டு இருக்காரு, அந்த அம்மா எவ்வளவு ஏழ்மையில இருக்காங்க அப்படின்னு எதற்காக காங்கிரஸ் கட்சி அந்த அம்மா பத்தி கவலைப்படுது? சார்
அந்த அம்மா ஏழ்மையில மட்டுமல்ல அடிமைத்தனத்துல இருக்காங்க, பயமா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பயந்து கொண்டு இருக்காங்க என்பதை முதல் நாள் பத்திரிகை நிருபர்கள் போகிறார்கள், அந்த அம்மா பேட்டி கொடுக்கிறார், அடுத்த நாள் வருகிறேன் என்று சொல்கிறார். அடுத்த நாள் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவரை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த அம்மையாரை அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். இன்னைக்கு வர தெரியல. இந்த உண்மை ஏன் நீங்க தெளிவா இருக்கும்போது நாம மறைக்கணும்? அப்ப அச்சம் பயம் மட்டுமல்ல, ஆள் கடத்தல் நடந்திருக்கு. ஒரு பெண்ணை உளவு செய்தது மட்டுமல்ல, அது அவருடைய தனி விஷயம், அது அவருடைய கேர்ள் ஃபிரெண்டோ அல்லது பாய் ஃபிரெண்டோ, அதனால பத்தி போக விரும்பல. நான் மனைவி விஷயத்தை, நாட்டை காப்பாற்றுவர், கட்டிய மனைவியை காப்பாற்றாதவர் நாட்டை காப்பாற்றுவாரா என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. இதுக்கு பாரதிய ஜனதா பதில் சொன்னதை விட்டுவிட்டு அவர் முட்டாய் சாப்பிடும் போது கல்யாணம் பண்ணாரு, அவர் விவரம் தெரியாம 17 வயசுல இருந்தாரு, அப்படியெல்லாம் சொல்லுவது எவ்வளவு கேவலமா மோடிய ராமசுப்ரமணியம் அவர்கள், லலிதா குமார் அவர்கள் கேவலப்படுத்துறாங்க. திரு பாண்டியன் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி லலிதா குமாரமங்கலம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ராகுல் கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி கேட்கும் போது அவர் சொன்னார், இருந்தா இருக்கன்னு ஒத்துக்க வேண்டியதானே. ராகுல் காந்தி கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி கேட்கும் பொழுது அவர் ஒப்புக்கொண்டார், இன்னார் தான் என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ஒப்புக்கொண்டார். அப்படி மோடி செய்யாததான் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நானும் உங்களுக்கு ஒரு விஷயத்த உங்க கவனத்துக்கு கொண்டாட விரும்புறேன். பிஜேபி இந்த மாதிரி இந்த அசிங்கமான அரசியல் பண்ண விரும்பல. காங்கிரஸோட செயல்பாடு தண்ணி இது, அது உங்களுக்கே தெரியும். நான் அதுல சாக்கடை இது இந்த நியூஸ் ஷோல நான் இறங்க விரும்பல. ஆனால் பொதுவாவே அனைத்து அரசியல்வாதிகளுக்கு அவங்க சொந்த வாழ்க்கை இருக்கு. எல்லாத்தோட சொந்த வாழ்க்கையை எடுத்து நாங்க ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்க ஆரம்பிச்சா, ஏற்கனவே இந்த காலத்துல அரசியல்வாதிங்க ரொம்ப மோசமா தான் செயல்படுறாங்கன்னு ஒரு கெட்ட ஒரு சாப்பா மாதிரி வந்துச்சு பொதுவா எல்லாருக்கும். இந்த மாதிரி இதுக்கு நம்ம போய் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கா? இந்த நாட்டின் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அடிப்படை வசதிகள் கிடைக்கிறது இல்ல, குடிநீர் இல்ல, மின்சாரம் இல்ல, ரோட்ஸ் இல்ல, சுகாதாரத்துக்கு வசதி கிடையாது. இத பத்தி பேசாம முடிக்க விடுங்க. இஷ்யூஸ பத்தி பேசாம நாங்க யாரா இருந்தாலும் எந்த கட்சியில சார்ந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் திருப்பி உங்களை கேட்க விரும்புறேன், இன்னைக்கு ஒருத்தர் நானும் பிரதமர் ஆகலாம்னு சொல்லி இது பண்ணவர் முலாயம் சிங் யாதவ் பொதுவாவே இந்தியாவின் பெண்கள் சுயமரியாதைய துரோகமே செஞ்சிருக்காருன்னு நான் சொல்றேன். நான் ஒரு பெண்மணியா சொல்றேன். பலாத்காரம் செய்யறவங்களுக்கு எதுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்? பாய்ஸ் வில் பி பாய்ஸ். அதனால என்ன, ஆண்கள் ஆண்களா தான் இருப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, அதே எடுத்து பெருசா நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அவங்களுக்கு அந்த தப்புக்கு அவங்களுக்கு இது இந்த தண்டனையா கிடைக்கணும். நரேந்திர மோடி ஆஸ்ராம் பாபுவா டிஃபென்ஸ் செய்தது பாஜக தலைவர்கள், உமா பாரதி உள்ளிட்ட தலைவர்கள். அப்பா அந்த பிரச்சனை வந்தது, எதுக்கு அந்த கமெண்ட் வந்தது நான் எக்ரி பண்றேன். மேபி இட் வாஸ் நாட் இன் தி பெஸ்ட் ஆஃப் டேஸ்ட். தவறு இல்லையா? அது பாஜகவும் செய்திருக்கிறது, நரேந்திர மோடியும் செய்திருக்கிறார். நடந்ததுக்கு அந்த நம்ம ஐபிஎல் இதுல அந்த ஈடுபட்டிருக்கு. இந்த வாரத்துல எங்க நான் இந்த வழக்கு நீங்க கேட்டதுக்கு கொடுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாவே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அனைத்து அரசியல்வாதிகளோட நம்ம பர்சனல் லைஃப்ல போய் இந்த மாதிரி பேச இது பண்ண ஆரம்பிச்சாக்கா நம்ம என்னைக்கு மக்களோட இஷ்யூஸ் எடுத்து பேச போறோம்? இஷ்யூஸ் நிச்சயமாக முன்னிலைப்பட வேண்டிய விஷயம் தான். அதே போல தனி மனிதர்கள், அதாவது அரசியல் வாழ்க்கை தலைவர்கள் தனி வாழ்க்கை, அவர் மனைவிய கொலை செஞ்சாரு, அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு, வரதட்சணை கேட்டாரு, இந்த மாதிரி குற்றம் ஏதாவது நடந்ததுன்னா நீங்க அதை பத்தி கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு கேள்வி கேட்க வேண்டியது விஷயம். யாரா இருந்தாலும் சரி, மோடியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், நானா இருந்தா சரி, இவரா இருந்துச்சு, யாரா இருந்தாலும் சரி. பட் அவரு அரசியல் செயல்பாடுல கல்யாணம் திருமணம் ஆயிருக்குன்னு சொல்லி அது காரணத்தால் அவர் அவர் திரு பாண்டியன் அவர்கள்ட்ட தான் கேட்கிறோம். இல்ல அப்படி இருக்கும் பொழுது ஏன் உங்களுடைய தலைமை இதை முன்னிலைப்படுத்துகிறது? நீங்க ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி தனி மனித தாக்குதல்கள் இல்ல ஒரு டிஸ்டேஸ்ஃபுல் கமெண்ட் இதெல்லாம் ஆம் ஆத்மி தொடர்ந்து ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? எந்த இடத்திலையும் தனி மனித இதுல தாக்குதல் ஈடுபடவே கிடையாது. முற்காலங்கள் இல்லையா? அது மட்டும் இல்ல, இதுல ரொம்ப முக்கியமானது இந்த வாதத்தை நான் ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, காலம் பேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி வர வர, மீடியாவும் வர வர, தனி மனித ஒழுக்கம் அரசியலையும் முக்கியம் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய துவக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்த உண்மையிலே தந்தி டிவியை நான் பாராட்டுறேன். இந்த விஷயத்துல ஏன் தனி மனித ஒழுக்கம் முக்கியம்னாக்கா, இந்த அமைப்பு முறை
ஆம் ஆத்மி அதான் சொல்லுது, அமைப்பு முறையை மாற்ற வேண்டும். தனி மனித ஒழுக்கத்தில் அவருக்கு தவறினார் அப்படின்னு முதலே நான் சொல்லிட்டேன். இதுல வந்து நாங்க இதே பண்ணல. அவர் வந்து பொய் சொன்னார் அல்லது உண்மையை மறைத்தார்கிறத முக்கியம். இன்னொரு முக்கியமும் இன்னொன்னு இருக்கு. இந்த மனு கொடுத்ததுல அவர் வந்து அந்த மனைவியோட சொத்து கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்திருக்காங்க. எல்லா வேட்பாளர் 543 வேட்பாளர் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் இதுல அது கொடுக்கப்படவில்லை. இல்ல அவர் சேர்ந்து வாழ்ந்தா கொடுக்கலாம். அவர் அவரோட சேர்ந்து மனைவி இருக்கிற இல்லன்னு சொல்லி 3 முறை கொடுத்துட்டாரு. இல்லன்னு கொடுக்கல. இப்ப அந்த போடல, ஃபில் பண்ணாம விட்டாரு. இப்ப மனைவின்னு கொடுத்த பிறகு சொத்து கொடுத்தே ஆகணும். இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல இது வந்து நிக்குது, முடிவு பண்ணல. அப்ப குஜராத் வளர்ச்சின்னு சொல்றதுல 12 லட்சம் பேருக்கு மின்சாரம் கொடுக்கல. இந்த மாதிரி உள்ள வளர்ச்சி எல்லாம் இல்லன்னு சொல்றதுக்கு நாங்க சொல்றதுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? தெரியும்னு சொல்லி கேட்டு ஓய்வா வாங்கிட்டு கொடுத்தே ஆகணும். அது இப்ப வந்து பிளாக்ல விட முடியாது. ஒருவேளை இந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனோட ஃபார்ம்லயோ மேரிட் சிங்கிள் போல செப்பரேட்டட் இல்ல வேற ஏதாவது அதர்ஸ்ங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கணும் திரு ராமசுப்ரமணியன். இந்த மாதிரியான கேள்வி இது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா தனிப்பட்ட அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை என்பது சேர்ந்தே இல்லாத ஒரு சின்ன வயசுல நடந்த சமாச்சாரம். நீங்க சொல்றது ஐ ஃபுல்லி என்டார்ஸ் யுவர் வியூஸ். ஏன்னா இப்ப வந்து தனியா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, அவங்க வந்து ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து இருக்கின்றார். அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கா அல்லது ரொம்ப ஏழ்மையா இருக்காங்களா எது பத்தியும் தெரியாத போது 45 வருஷத்துக்கு 45 அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தனியா போயிட்டார். அப்படி இருக்கும்போது அவங்களோட சொத்து என்ன, அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா இப்ப லீவிங் நான் ஒரு தப்பா நம்முடைய நண்பர் என்ன நினைக்க கூடாது. ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில ஒரு கேண்டிடேட், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவர் என்னடா லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இப்பொழுது செப்பரேட்லி லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய டீடைல்ஸ் நம்ம உள்ள போனோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில ஒரு இப்ப வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் பேர் சொல்ல விரும்பவில்லை. ஆக எல்லா கட்சியிலும் இது போல நடக்கின்றார். அதனால அவர் தப்பு நான் சொல்ல விரும்பல. அவர் தனியா இருக்கின்றார், சேர்ந்து இருக்கின்றார், கல்யாணமே ஆகாம ஒரு பெண்ணோட இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாம நம்ம இங்க விவாதத்துக்கு கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது ஆம் ஆத்மி முதல்ல தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். திரு பாண்டியன், நீங்க சற்று நேரத்துக்கு முன்னாடி நாங்க தனிப்பட்ட தாக்குதல்கள்ல ஈடுபடலன்னு சொல்லிருக்கீங்க. ஈடுபட்டிருக்கீங்க சார். இல்ல அது ரீட்வீட்ல சொன்னது வந்து பொய் சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்துல இல்ல, அருண் ஜேட்லி மீது துப்பணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்வது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? காங்கிரஸ்லயும் பாரதிய ஜனதாவிலையும் கூட்டி கொடுப்பவர்கள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்வது தனிப்பட்ட தாக்குதல் இல்லையா? இதெல்லாம் நாகரிகமான தாக்குதலா? இதற்கு உங்களுடைய தலைமை என்ன நடவடிக்கை? சோம்நாத் பாரதி சட்ட அமைச்சர் சொன்ன கருத்து. இன்னைக்கு நீங்க வந்து மோடியுடைய திருமண விவகாரத்தை கையில் எடுத்திருக்கீங்க. எடுக்காமையா ரீட்வீட் பண்ணிருக்கிறது. திருப்பி அது வந்து அரசு இது தனிப்பட்ட முறையில அதை ஒய்ஃப் இருக்காங்களா இல்லையாங்கிறத பத்தி நாங்க பேசவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், உண்மையை மறைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அவர் வந்து அப்ப உண்மையை மறைத்திருக்காரு. அப்ப குஜராத்தில் உள்ள வளர்ச்சி எல்லாம் பொய்ன்னு சொல்றது உண்மைதானே? முந்தைய விவகாரத்துல ரீட்வீட் செஞ்சாரு. ஒரு முட்டாளுக்கும் ஒரு கொலைகாரருக்கும் இடையே சிக்கி இருக்கிறது இந்தியான்னு ரீட்வீட் செய்தாரு. அது ரொம்ப நாகரிகமான சரியான கருத்தா? அரவிந்த் கெஜ்ரிவாலோட ட்வீட் இது ராகுல் காந்தியை பற்றியும் மோடி பற்றியும் தான் புரிந்து கொள்ளப்பட்டது. அதற்கு அவர் எந்த விளக்கமோ மறுப்போ மன்னிப்போ கேட்கல. அவர் இதுவரை எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தவறு தன்னுடைய கட்சிக்காரங்க யார் செஞ்சாலும் உடனே அப்பாலஜி கேட்டு சோம்நாத் பாரதி அருண் ஜேட்லி துப்பணம் போல இருக்குன்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்டாரா? சோம்நாத் பாரதி மேல நடவடிக்கை எடுத்தாரா? சோம்நாத் பாரதி பண்ணதை பத்தி வீடியோ தனியா எடுத்து யூடியூப்ல இருக்கு, நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அதுல எந்த தவறு இல்லங்கிறத எனக்கு அருண் ஜேட்லி முகத்துல துப்பணம் போல இருக்கு அப்படிங்கிற ஐ ஃபீல் லைக் ஸ்பிட்டிங் அட் அருண் ஜேட்லி ஸ்பேஸ் அப்படிங்கிறார். சால்வே பேரையும் சேர்த்துக்கிறார். அதெல்லாம் ரொம்ப நாகரிகமான கருத்தா? இதுதான் ஆம் ஆத்மி ஒரு மாற்று சக்தியா, ஒரு மாற்று இயக்கமா, எல்லாத்துக்கும் நாங்க வந்து வித்தியாசமானவர்கள் சொல்ற ஒரு கட்சியா? இல்ல, எங்களை பொறுத்தவரை எந்த இடத்துலயும் தனிப்பட்ட முறையில யாருமே அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதான் இது தனி மனித ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பல தடவை இருக்கு. வேட்பாளர்கள் யாராவது தவறு செஞ்சா கூட உடனே அங்க இதுல வந்து ஃபீட்பேக்ல கொடுக்கலாம். ஒரு தவறான ஒரு வேட்பாளரை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதில்லை என்பது எங்களுடைய கொள்கை. ரைட். நான் திரு ஹிதயத்துல்லா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்கள் பற்றிய கேள்வியும் வரும்போது இம்பார்ட்டன்ட் என்று நீங்க மோடியை பத்தி சொல்லும்போது, சல்மான் குர்ஷித் சொல்லும் போதெல்லாம் கூட ஒரு பெரிய கேள்வி எழுப்புகிறது. ஏன் வந்து ஒரு மனிதர் இல்லாட்டி தனி மனிதர்களை மையப்படுத்தியே நீங்க தாக்குதல்களை வச்சிட்டு இருக்கீங்க, இஷ்யூஸ் பேசுறீங்க, மாறா இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூஸ்ல தான் உங்களுடைய கவனத்தை எல்லாம் நீங்க பெற மாதிரி வச்சிருக்கீங்க. என்ன காரணம்? ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல
மனிதர்கள்ட்ட தனி ஒழுக்கங்களை பத்தி யாரும் கவலைப்படுறதில்ல. வாக்காளர்கள்ட்டையோ அங்க இருக்க மக்கள்கிட்டயோ, அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருப்பவரோ அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தவறு செய்தால் அந்த தவறு வெளிப்படுத்தப்பட்டு அவர் அப்புறப்படுத்தப்படுகிறார். மக்களை காக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்கக்கூடியவர் அல்லது அந்த நிலைக்கு வரக்கூடியவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது அது எந்த கட்சியாக இருந்தாலும். காங்கிரஸ் தவறா இருந்தால் நான் தவறுன்னு சொல்றேன். ஆனா இங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு திரு வி.கே. சிங் அவர்கள் ராணுவ தளபதி, அவர் சொல்றாரு ஏ.கே. ஆண்டனி அவர்கள் அப்பழுக்கற்றவர், தியாகசீலர் சொல்றாரு. எங்க இருக்காரு? பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர். ஆனா மோடி அவரை AK-47 என்று அந்தோனியை பத்தி சொல்லலாம்னா அப்ப மத்தவங்க மோடியை பத்தி சொல்லக்கூடாதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு உயர்ந்த காஞ்சி முனிவர் இடத்துல கொண்டு போய் திரு மோடி அவர்களை கொண்டு போய் வைக்கிறாரு. இப்ப எல்லாருக்கும் தெரியுது அவர் ஊருக்கு ஒண்ணு பேசுறாரு, தன்னுடைய வாழ்க்கையில உண்மை சொல்ல முடியல. அவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர் மனைவி அந்த மாநிலத்தில் தான் இருக்காங்க. அவங்களுடைய விவரம் தனிப்பட்ட ஒழுக்கம் மீதான விமர்சனங்களை பத்தி பேசுனீங்க. என்டி திவாரி எந்த கட்சியை சேர்ந்தவர், அபிஷேக் மனு சிங் மீது இது போன்ற புகார்கள் வந்திருக்கு. அவர்கள் எல்லாமும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டாமா சார்? என்டி திவாரி அவர் முன்னா பொறுப்புல இருந்தார், இப்ப எந்த பொறுப்புலையும் இல்ல, காங்கிரஸ்லயும் இல்ல. மனு சிங் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உடனே அப்புறப்படுத்தப்பட்டார்கள். நான் என்ன சொல்ல வர்றேன், நான் என்ன சொல்ல வர்றேன், அவர் அல்ல இப்ப பிரதமர் வேட்பாளர். இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர் சார் ஒரே ஒரு விஷயம் அவங்க குறுக்க பேசுறாங்க. நான் என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியல. அதாவது அவர்கள் எங்கெங்கயோ பேசுனாங்க, அவங்க ஊழல் இவங்க ஊழல் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், முத்தாலிக்குங்கிறவர் ராமசேனா சிவசேனா பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி எல்லா ஊழல்களையும் வந்துச்சு. 5 மணி நேரம் சேர்த்து வச்சிருந்தீங்களே, உங்க 2 முதலமைச்சர் சேர்த்து வச்சாரு. பெண்களை இழிவுபடுத்த பத்தி பேசுறது லலிதா குமாரமங்கலம் முலாயம் சிங்க பேசும்போது ஏன் முத்தாலிக் போன்றவர்களையும் சிவசேனா ராமசேனா அதே போன்று மகாராஷ்டிரத்திற்குரிய அமைப்புகள் எல்லாம் பெண்களை அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் முலாயம் சிங், நான் கேட்கறது முலாயம் சிங்க பேசுனீங்க சார். நான் கேட்கறது சிவசேனா யாரு? உங்க கூட இருக்கக்கூடிய கூட்டு கட்சி தானே. அந்த கட்சி தான் பெண்களை பத்தி இந்த மாதிரி ஒண்ணு மோசமான இது ஒண்ணு சொல்லலையே. அந்த மாதிரி பெண்களை மட்டுமல்ல, நீங்க தனிப்பட்ட தாக்குதல்கள் நாங்க பெரிய அளவுக்கு ஈடுபடுறீங்க. ரஷ்ய பாய்சனால கொல்லப்பட்டிருக்கிறார் சுனந்தா தரூர் அப்படின்னு சொன்னதும் சுப்பிரமணியன் சுவாமி சொன்னதும் எல்லாம் கூட விவாதத்துக்கு உட்பட்டு நீங்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல அப்படிங்கறத நீங்க உணர வேண்டாமா? இந்த மாதிரியான தாக்குதல்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள், தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் மீதான தாக்குதல்கள்ல நீங்க ஈடுபடாத கட்சி இல்ல அப்படிங்கறத நீங்க உணரலையா? சில பேர் இந்த மாதிரி பேசுறவங்க பேசக்கூடாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நாங்க பேசுறாங்க. ஆமா, அவங்க அதையே நான் ஒத்துக்கிறேன். என்ன தப்பா அவர் ஒத்துக்கிறாரா கேளுங்க. இல்ல இப்ப சுப்பிரமணியன் கேக்குறேன். அதற்கு முன்னாடி நீங்க சொல்லணும், சுப்பிரமணியன் சுவாமி சொல்றதோ நரேந்திர மோடி 50 crore கேர்ள் ஃபிரெண்ட் சொன்னதோ அதெல்லாம் கொடுத்திருக்கேன். நடந்ததுக்கு அந்த ஊழல் நடந்தது சரியா தவறான அடிச்சாரு. Was that a distasteful comment or not? It was not a correct comment, right, at that point of time. But people make mistakes. அவர் வாயில வரக்கூடாதுமா. அம்மா லலிதா அம்மா, மோடி வாயில வரக்கூடாது. மோடி அவர்கள் வாயில இவ்வளவு கேவலமான வார்த்தை வரக்கூடாது. ஒரு சில Does the Congress have the guts to say they have made mistakes? I'm asking on television. நான் கேக்குறேன், ஒரு சில செய்தி தொடர்பாளர்கள் சொல்றதுக்கும் பிரதமர் வேட்பாளர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல அதான் இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவர் இந்த கமெண்ட் பண்ணிச்சு, அவர் பிரதமர் வேட்பாளர் இல்ல. இதை ஞாபகம் வச்சுங்க. குஜராத் சீஃப் மினிஸ்டர் பேசலாம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க செய்தி தொடர்பாளர் இருக்கலாம், நீங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், இல்ல பிஎம் இருக்கலாம், யாரா இருந்தாலும் people sometimes make comments they should not have made. அது ஒத்துக்கிறேன். இது அவர் சிஎம் இருந்தா சரி, அது பெரிய இது. நான் சிஎம் இல்லன்னா சின்ன இதுன்னு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனால் நான் உங்களை திருப்பி கேட்கிறேன், I have the guts to say, ஆமாங்க, we have made mistakes, including Congress do it. திரு ஹிதாயத்துல்லா தான் அதுக்கான பதில் சொல்லணும்.
இப்ப திக்விஜய் சிங் நீங்க சொல்லிருப்பதோ சல்மான் குர்ஷித் இம்பார்ட்டன்ட் சொன்னதோ தவறுன்னு சொல்லுவீங்களா? ஆசம் கான் சொன்னது அதெல்லாம் முலாயம் சிங் சொன்னது ஏற்கனவே சொல்லிட்டேன், தவறுதான். அதாவது எதெல்லாம் தவறுன்னு சொன்னா ஆசம் கான் சொன்னாலும் தவறு மாட்டேங்கிறீங்களா? வசுந்தரா சொல்லி முடிச்சுக்கிறேன். வசுந்தரா ராஜே சிந்தியா என்ன சொன்னாங்க? யார் நாளைக்கு கொலை செய்யப்படுவார்கள் ஆட்சிக்கு கொலை செய்யணும். உருவாக்கி விடுறதுக்கு பேசுறதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க. நான் கேட்கறது, கலவரத்தை உருவாக்குறது முசபர் நகர்ல மாட்டிக்கிட்டது யாரு? பாரதிய ஜனதா எம்பி தான். இன்னைக்கு என்ன சொல்றாரு? அமித்ஷா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார். திரு ஹிதாயத்துல்லா கூட குறிப்பிட்டார், அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அந்த நாடுகள் வந்து ஒழுக்கத்துக்கு பேர் பெற்ற நாடுகளில் கூட ஒரு புஷ் வந்து ஒரு லைசன்ஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் சம்பந்தப்பட்டமா வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தது. கிளின்டன் சார்ந்து ஒரு எவ்வளவு பெரிய சர்ச்சை ஏற்பட்டதுன்னு தெரியும். அங்க தலைவர்கள் வந்து தலைவர்களுடைய தனி வாழ்க்கை அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இல்லை என்னும்பொழுது நம்ம நாட்டுல அப்படி இருக்கணும். ஆமா, இப்ப நான் வந்து இந்த லாஸ்ட் எலெக்ஷன் யுஎஸ் சுருக்கமா சொல்றேன். லாஸ்ட் யுஎஸ் எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் போது நான் கிட்டத்தட்ட அப்பெல்லாம் நான் அமெரிக்காவில் தான் இருந்தேன். அப்ப ஒரு ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் பிரைமரி செலக்ஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் தான் வரப்போகின்றார் என்கின்ற அளவில் வந்துருது. அப்ப அவர் மேல என்ன குற்றச்சாட்டுனா, அவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் முன்பு தொடர்பு இருந்தது எத்தனையோ வருஷத்துக்கு முன்பு. அவரை டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. சோ தனி மனித வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பப்ளிக் லைஃப்னு வந்துருச்சுன்னா அது அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்க தனி மக்களுக்கு கேவலமா நடந்து கொள்ளலாம். ஆனால் தலைவர்கள் என்று வரும்பொழுது அவருடைய தனி வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கணும், ஒரு சேக்கரடான வாழ்க்கையாக இருக்கணும். மக்கள் எதிர்பார்க்க போன்ற நிலைமை நம்ம இந்தியாவுக்கும் வரணும் என்று நான் கருதுகிறேன். அந்த எதிர்பார்ப்பு தவறாங்கிறதான் கேள்வியாக எழுந்திருக்க நேர்கள்ட்டையும் கேட்டோம். தலைவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அரசியலில் பிரதிபலிக்குமா என்று கேட்ட பொழுது நேர்களுடைய பதில் இதுதான். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அரசியலில் பிரதிபலிக்கும் என்று 42%, இல்லை பிரதிபலிக்காது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று 48%, அது இஷ்யூஸை பொறுத்திருக்கிறது, இந்த பிரச்சனையை பொறுத்திருக்கிறது என்று 10% தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக விவாதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும், சீசர்ஸ் வை ஷுட் பி அபவ் சஸ்பிஷனா இருக்கணும் ஒரு பார்வையும், எல்லாமே விவாதத்துக்கு உட்படுத்தின நியாயமாங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹிதாயத்துல்லா, லலிதா குமாரமங்கலம், திரு ராமசுப்ரமணியன், திரு பாண்டியன் மற்றும் பார்த்தனர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.